சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவிஞராக பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் பாடகராக ஒரு பாடலை பாட வேண்டும் என்று நினைத்த கண்ணதாசனுக்கு எம்எஸ்வி கடைசி வரை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். 1961ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம் பாவ மன்னிப்பு. சிவாஜி கணேசன், தேவிகா, ஜெமினி கணேசன், சாவித்ரி ஆகியோர் இணைந்து நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்துள்ளனர். கவியரசு கண்ணதாசன் இந்த படத்திற்காக அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார். தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், கவிஞர், திரைக்கதை வசனகர்த்தா என பன்முக திறமை கொண்ட கண்ணதாசனுக்கு சினிமாவில் பாடல் பாட வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. இந்த பாவமன்னிப்பு படத்தின் கம்போசிங் நடைபெற்ற போது மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடலை எழுதிய கண்ணதாசன் தானே பாட விரும்பியுள்ளார். எம்.எஸ். விஸ்வநாதனிடம் சென்று, விசு, இந்த பாடலை நானே பாடுகிறேன், நான் பாடும் அளவுக்கு எளிமையாக டூன் போடு என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்.எஸ்.வி, இங்கு பாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க அண்ணே, நீங்க டியூன் மட்டும் போடுங்க என்று சொல்லியுள்ளார். இதை கேட்ட எம்.எஸ்.வி, இங்கு பாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னனால இதை கேட்ட எம்.எஸ்.வி, உங்கள் குரல் சிவாஜி கணேசனுக்கு செட் ஆகாது என்று கூறியுள்ளார். அதன் பிறகு கண்ணதாசன் சமாதானமாக டி.எம். சௌந்தரராஜனை வைத்து அந்த பாடலை பதிவு செய்துள்ளார் எம்.எஸ்.வி. இந்த பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படமும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களுக்கு குரல் கொடுத்த டி.எம். சௌந்தரராஜன் கண்ணதாசனுக்கும் குரல் கொடுத்துள்ளார். கண்ணதாசன் கதை, திரைக்கதை எழுதிய இரத்த திலகம் படத்தில் கல்லூரி விழா ஒன்றில் முன்னாள் மாணவர் பாடுவது போன்ற ஒரு காட்சி அமைந்திருக்கும். இந்த காட்சியில் கண்ணதாசன் தோன்றி ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடலை பாடியிருப்பார். உண்மையில் இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடியிருந்தார். கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் கொடுத்த அவர் இறுதியில் கண்ணதாசனுக்கு குரல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். நமது சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காலத்தால் அழியாத காவியங்கள் பல. அதில் கண்ணதாசனின் எழுத்துக்களும் ஒலிகளும் தான் இன்றும் நம் மனதை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றன. அதுபோன்ற காலத்தால் அழியாத காவியம்தான் கண்ணதாசனின் காவியம் என்ற பொன்மொழியும் உண்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.